Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. தீபமேற்றும் இடத்தை தர்காவிற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்றுவது குறித்து தான் உத்தரவுகள் இருக்கு. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது, மனுக்கள் முடித்தும் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் அவங்களோட உத்தரவை கொடுத்துட்றாங்க. இதுபடி பார்க்கும்போது அந்த அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க திருக்கோவில் தரப்பு, அது போக இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ்நாடு அரசு, அது போக யார் யாரெல்லாம் இதுல இன்க்ளீட் ஆகலாம், அதாவது எதிர்மனுதாரராக சேரலாம், அவங்க பூரா எதிர்மனுதாரராக சேர்ந்துக்கிறலாம்னு ஒரு டைம் கொடுத்தாங்க. அந்த டைமுக்கு எல்லாரும் அதுல எதிர்மனுதாரர்களாக மனுக்களை போட்டாங்க. அந்த மனுக்கள் மீதான விசாரணை எல்லாம் தொடர்ச்சியா வந்துச்சு. அதுல அதிரடி விசாரணைகள் எல்லாம் போச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நேரடியா தர்கா தரப்புல இருந்து இந்த இடம் அந்த தூண் சொல்லப்படுற தூண் ஒரு சர்வே கல் அப்படின்னு சொன்னாங்க. அது போக அந்த சர்வே கல் இருக்கிற இடமானது தர்காவிற்கு சொந்தமானது அப்படின்லாம் சொன்னாங்க. ஜட்ஜஸ் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த இதுக்கான ஆவணங்கள்லாம் இருந்தா உடனே கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மனுதாரர் தரப்புல இருந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த தீபம் ஏற்றுனது, அதாவது தீபம் ஒரு பழங்காலத்துல அங்கதான் தீபம் ஏற்றப்பட்டுச்சு, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இதிகாசங்கள்ல இருக்கு, அப்படி இப்படின்லாம் அவங்க எல்லாம் புஸ்தகங்கள் அது இதெல்லாம் காமிச்சாங்க. இதுல விசாரணைகள் தொடர்ச்சியா போய்கிட்டு இருந்துச்சு. தொடர் விசாரணைகளும் நடந்துச்சு. ஒரு 4-5 நாட்கள் தொடர் விசாரணைகள்லாம் நடந்துச்சு. இப்படி இந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்த வேலையில தான் இப்ப அந்த தீர்ப்பு, அதாவது தீபமேற்றும் இடம், அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, இந்த பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஏன்னா திருப்பரங்குன்றத்துல 144 தடை உத்தரவுலாம் போடப்பட்டுச்சு. நேர ஜட்ஜு சொன்ன அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படல. அங்க ஜட்ஜு என்ன சொன்னாங்க, அந்த மனுதாரரே போய் தீபம் ஏற்றலாம் சொன்னாங்க. அதுக்கும் அரசு இது பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி இப்ப தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அது போக அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு எந்த விதத்திலும் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபத்தூண் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்துலதான் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது போக இந்த மேல்முறையீட்டு மனுக்களை முடிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்க கடைசி இதுதான் தீர்ப்பை ஒத்தி வைத்திருந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இந்த மேல்முறையீட்டு மனுக்களின் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பு, அந்த மனுக்களை எல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்க. அந்த வழக்கின் தீர்ப்பானது கூறப்பட்டிருக்கு, தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் தீர்ப்பின் உள் அந்த லைன்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் எடுத்து நம்ம, ஏன்னா ஏற்கனவே அந்த தர்கால சந்தனக்கூடு விழா நடத்துவதற்காக ஒரு வழக்கு வேற அதுல இருந்துச்சு. அது இது ஒரு தனி வழக்கா இருந்துச்சு. அந்த வழக்குல நேற்று அந்த வழக்கை தர்கா தரப்புல இருந்து அதுல உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல அதுவும் ஒரு சிங்கிள் பெஞ்ச்ல வந்தப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ரீமதினு ஜட்ஜு அவங்க 50 பேர் மட்டும் போய் அந்த சந்தனக்கூடு விழாவை நடத்தலாம், அங்க ஏதோ ஆடு கோழி போன்ற விலங்கினங்களை பலியிடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த 50 பேரை அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று மென்ஷன் பண்ணாங்க. இந்த ஜட்ஜஸ் இரு நீதிபதிகள் அமர்வுட்ட மென்ஷன் பண்ணாங்க. அப்ப இதே ஜட்ஜஸ் தான் சொல்லியிருந்தாங்க, ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு சொல்லியிருந்தாங்க, நாளைய தீர்ப்புல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் படி நீங்க நடந்துக்கீங்கன்னா அதுவும் இந்த பாயிண்ட்ஸ்ல தெரிய வரும். இப்ப ஜட்ஜஸ் இதுல தீர்ப்பு கொடுத்த வரைக்கும் தீபமேற்றும் இடத்தை தர்காவிற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்றுவது குறித்து பரிசீலிக்க முந்தைய உத்தரவுகள் எல்லாம் இருக்கு. அதனால இந்த மனுக்களை எல்லாம் முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.